கங்குவா கூட வேட்டி நிற்க முடியாது ப்ரோ. ஏன்னா வந்து கங்குவா வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். என்னன்னா கங்குவா வெர்சஸ் வேட்டையன். கங்குவாவை வேட்டையாட போறாரு எங்க ரஜினிகாந்த். வேட்டையன் என்ன நிலமையில இருக்குன்னே தெரியல. ஒரே ஒரு இது அந்த கண்ணாடி ஒன்று போட்டாரு, ஏதோ ஒரு டைலாக், அது ஒன்று தான். முதல்ல எல்லாம் குத்தி போடணும். தலைவர் கண்ணாடி போட்டு டைகர் கா ஹுக்கும்னா போதும், தேட்டர் கிளியும். தான் வெயிட்டிங். கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 10 லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே அதுக்கோசம் தான் 1000 கோடி 1000 கோடின்னு சூர்யா ஃபேன் சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ. ஒரே ஒரு கண்ணாடி போட்டு வேட்டையான் ரிலீஸ்ன்ட்டாங்க, போச்சு எல்லாம். நம்ம சூர்யா சார் 72 வயசில் நடிக்கட்டும் சார், அப்போ கூட்டம் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போவே கூட்டம் வர மாட்டேங்குது. ஏன்னா தேதி மாறாது ப்ரோ. சூர்யா சார் வேணால் மாற்றுவார், அவர் மாற்ற மாட்டார் சூப்பர் ஸ்டார். கங்குவாக்கு தான் ப்ரோ. ஆக்சுவலி கங்குவாக்கு தான் வெயிட்டிங். ஏன்னா கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் விட்டாங்க, சாங்ஸ் விட்டாங்க, எல்லாமே விட்டாங்க. வேட்டையன் என்ன நிலமையில இருக்குன்னே தெரியல. ஒரே ஒரு இது அந்த கண்ணாடி ஒன்று போட்டார், ஏதோ ஒரு டைலாக், அது ஒன்று தான். குறி வச்சா யாரோ விழும். அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. மற்றபடி எந்த ஒரு அப்டேட்டும் காணோம். அவங்க ரிலீஸ் டேட் விட்டு ட்ரெய்லர் விட்டு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. வேட்டையன் என்ன நிலமையில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இல்லை, கங்குவா கூட வேட்டி நிற்க முடியாது ப்ரோ. ஏன்னா வந்து கங்குவா வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. 3D அனிமேஷன் ஃபிலிம் வேறு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமு. இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு வேட்டையன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ணாத்துல சிவாவுக்கு வந்து அந்த போனனால கம்பேக் பண்ணி அவனை வேறு வழியே இல்லை. அதனால இந்த கங்குவாக்கோசம் தான் வெயிட்டிங். கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 10 லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சூர்யாவோட பெஸ்ட்டு படம்னு வேறு எல்லாம் சொல்லிட்டுக்கிறாங்க. என்ன நிலமையில் இருக்குதுல வேட்டையன்லாம் நாங்கள் இல்லை ப்ரோ. ப்ரோ அவர் என்ன ப்ரோ சொன்னாரு, நம்ம ப்ரோ என்னமோ சொன்னாரு, ஏதோ கண்ணாடி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் போடுறாருன்னு. அந்த கண்ணாடி போட்டு நடந்து வந்தாலே போதும் ப்ரோ, வசூல் வந்துடும். அவர் கஷ்டப்பட்டு நடிச்சு முடியெல்லாம் விட்டு நம்ம தலைவர் எல்லாம் வந்தாலே போதும் ப்ரோ. ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி ப்ரோ, சும்மா சூப்பர் ஸ்டார் பின்னாடி பேக்ரவுண்டில் ஹுக்கும் போட்டாலே போதும், அவங்களுக்கு புக்கும் தான் ப்ரோ. குறி வச்சா கங்குவா யாரோ உழுவுது. நமக்கு ஏதோ சொன்னாங்க, அவங்க 2 வருஷமா எடுத்துட்டு இருக்காரு சிறுத்தை சிவா. நமக்கு வெறும் கண்ணாடி மட்டும் தான் போட்டாரு, எல்லாரும் பயந்து செதிரிட்டு இருக்கிறாங்க. ஒரு போஸ்டர் அணிறது விட்டாப்ல ப்ரோ கங்குவாது. சரி, சூப்பர் ஸ்டார் இளைய தளபதியா? இளைய தளபதி. இப்போ என்ன மாதிரி சப்போர்ட் பண்ற ப்ரோ? இப்போ மியூச்சுவல் தானே வர நீங்க கேட்டீங்க. கோட்டும் வேட்டையனா கேட்டீங்களா? இல்ல, வேட்டையனும் கங்குவான் கேட்ட அப்புறம் சூப்பர் ஸ்டார் தான் ப்ரோ. ஆக்சுவலி இவர் கஷ்டப்பட்டு நடிக்கணும். ஹிஸ்டாரிக்கெல்லாம் ஒட்ட crocodile இருக்குல்ல, முதல்ல எல்லாம் குத்தி போடணும். தலைவர் கண்ணாடி போட்டு டைகர் கா ஹுக்கும்னா போதும், தேட்டர் கிளியும். அங்க எல்லாருமே கக்குவோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் கக்குவோம். அவர் ஏதோ பேசணுங்கோசரம் பேசிட்டாரு, விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. இதே விஜய் வந்து புலி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருஞ்சிரத்தை வரும், அது தூக்கி போகிறோம். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஏங்க அந்த விஜயோட பல ஃபிலிம் நமக்கு தெரியும். விஜய் அண்ணனை பற்றி நான் அது தப்பாக சொல்ல கிடையாது. ஆனால் கங்குவால வந்து அந்த முதலை தூக்குற சீன் என்னங்க, யார் இது வந்து ரஜினி சாரே இருந்தாலும் அந்த கதைக்கு அதை வேணா அதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. பண்ணதில்லை சார், ஏன்னா வயசாயிடுச்சு. கண்ணாடி மட்டும் தான் தூக்குவாரு, டைகர் கா ஹுக்கும் மட்டும் தான் அவருக்கு. அவர் சார் இப்போ சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் அவர் சூர்யா வந்து முதல்ல எடுக்கணும், கட்ஸ் ஏற்றணும், பேக்ஸ் ஏற்றணும். தலைவர் கண்ணாடி போட்டால் மட்டும் போதும் சார். நீங்க போட்டா ஒன்று சொல்லே ஓட்டுறீங்க வாழ்க்கை ஃபுல்லா. அவர் நடந்து வந்தால் போதும், ரணகல சகல அப்படின்னு வளர்ந்தாலே போதும். அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, இப்படி சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க சார். ஆக்சுவலி சூர்யா சார் வந்து படம் கெட்டப் மட்டும் தான் போறாரு தவிர வளர்ச்சி வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம தலைவர் ரஜினிகாந்தன் எடுத்துக்கோங்க, எதுவுமே இல்லை தான், ஆனால் ஜஸ்ட்டு வந்தாலே போதும். இந்த வயசுலேயும் வராரு. நம்ம சூர்யா சார் 72 வயசில் நடிக்கட்டும் சார், அப்போ கூட்டம் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போவே கூட்டம் வர மாட்டேங்குது. இப்போ 72 வருமா இல்லையான்னு ஆக்சுவலி வேட்டைன்னா கடைசியில் மங்காத்தால் அஜித் சார் சொன்ன மாதிரி கடைசியில் வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி. அவர் கடைசியில் வந்து சென்றார். 1000 கோடி 1000 கோடின்னு சூர்யா ஃபேன் சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ. ஒரே ஒரு கண்ணாடி போட்டு வேட்டையான் ரிலீஸ்ன்ட்டாங்க, போச்சு எல்லாம். இப்போ வசூல் பாருங்கள், நீங்கள் மொதல் நாள் நீங்களே பாருங்கள் வசூல் யாருக்கு வருதுன்னு, சூப்பர் ஸ்டாருக்கு. தேதி மாறாது ப்ரோ. சூர்யா சார் வேணால் மாற்றுவார், அவர் மாற்ற மாட்டார் சூப்பர் ஸ்டார். யாருன்னா வேலை பேசலாம் ப்ரோ, படம் வரட்டும், அப்போ தான் தெரியும் யாரோட படம் ஓடுது என்னன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம ட்ரெயிலர் வச்சு முடிவு பண்ண முடியாது, இந்த படம் தான் வெயிட்டு அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா வந்து ட்ரெயிலர்லாம் பார்த்து நிறையா படம் மொக்கா வெளியே வந்திருக்கேன். பல விஜய் படம் நான் வந்து எதிர்பார்த்து போயிருக்கேன். ஐயோ அப்பா சாமி ஏன்டா வெளியே வந்திருக்கேன். அது மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு கங்குவால. அவரோட பெஸ்ட்டு 3D எஃபெக்ட்ஸு நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காரு. அவரோட பெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அவரால் என்ன முடியுமோ அது பண்ணியிருக்கிறாரு. கதைக்கு தேவையானதாக பண்ணியிருக்கிறாரு தவிர சும்மா நம்ம இது சூர்யாவை கெத்தாக காட்டணும்னு ஒன்று பண்ண கிடையாது.
சரிங்களா. அந்த கதைக்கு அது தேவைப்படுதுன்னா அந்த சீன் வச்சு தான் ஆகணும். அந்த முதலே தூக்குற சீனில் அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்கோசம் வச்சு தான் ஆகணும். அதை வச்சுலாம் ட்ரோல் பண்ணால் அங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. இது வந்து ட்ரோல் பண்ணுறதுனால சூர்யாவுக்கு வந்து டவுன் ஆக மாட்டார், இன்னும் ஹைப் ஏறிட்டே இருப்பார். நீங்கள் என்ன வேணால் ட்ரோல் பண்ணுங்கள், அவரோட பார்த்துட்டு இருப்பார். அவர் கங்குவா தான் ப்ரோ ஓடுது கடைசியில். சூர்யா வந்து ஹாலிவுட்ல எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு? புரியல சார், என்னது கங்குவா? ஃபிலிமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் அடுத்த ஃபிலிம்ல இருந்து திருந்த ஃபிலிமாக இருக்கக்கூடாது. இப்போ பேச்சு என்னன்னா கங்குவா வெர்சஸ் வேட்டையன். கங்குவாவை வேட்டையாட போறாரு எங்க ரஜினிகாந்த், அவ்வளோதான். சந்தோஷம் தான் வேட்டையானா. ஆனால் மொக்கையானா என்ன நினைக்கிறீங்க? பார்த்தலாம் ஒரு படம் எனக்கு ஆக்சுவலாக ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஜெய்பீம்ங்கிற ஒரு ஞானராஜ் எடுத்திருக்காரு, அது ஒரு ப்ளஸ். அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணலாம். ஸோ இதனாலும் படம் வரணும் ப்ரோ, நம்ம இங்கேருந்து முடிவு பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். ஏன்னா ப்ரோ நீங்கள் சிறுத்தை சிவா அப்படின்னு அவங்க சொன்னார். சிறுத்தை சிவா சார் பற்றி அஜித் சார் ஃபேன்ஸ்கிட்ட கேளுங்க. பாவம் அவங்க எல்லாம் எப்படி மன வருத்தத்தில் இப்போ இருக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இன்னும் அழுகுறாங்க. சிறுத்தை சிவாவை பார்த்தாலே அவர் ஓடுற மாதிரி அவர் அஜித்தை பண்ணிட்டார். இப்போது அடுத்து சூர்யா ஃபேன்ஸும் ஓடுற மாதிரி கண்டிப்பாக ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன். அதனால் பாருங்கள், தளபதி அதனால தான் இதெல்லாம் வேணான்ட்டு அரசியலுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் கெரியர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டார். அவ்வளோதான் சார். அப்படி இல்லை ப்ரோ, இதுக்கு மேலே பங்கு பண்ண முடியாது. சினிமாவில் அரசியல் பேரில் முடிவு பண்ணிட்டார் நினைக்கிறேன் விஜய். இல்லை அதாவது வந்து இப்போ வந்து ஒரு டேரக்டராக போனால் கூட ரஜினி சார் எதுக்கு ஒத்துக்கணும்? இப்போ எந்த டேரக்டராக தான் சரி, ஃபஸ்ட்டு என்ன கதை என்ன மெயினாக சொல்லிடுவாங்க. அதுக்கு பாட்டு நடிக்கணும்னு அவங்களோட விருப்பம். ரஜினி சார் நடித்தாரு, அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கு ஒன்றும் சிறுத்தை சிவாலாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சார் டேரக்டர் அவர் பாருங்கள், இப்போ கம்மியாக இப்போ வந்து ஹை பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. கங்குவாங்கிற ஒரு மிகப்பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, பேன் இண்டியா மூவி. ஏங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க எனக்கு. நீங்கள் உங்களுக்கான இப்போ சூர்யா சாருக்கு சிறுத்தை சிவா போய் அவருக்கு கதை சொல்லியிருப்பார் 3 மணி நேரம் 4 மணி நேரம். பட் ரஜினி சார்கிட்ட கதைலாம் அந்த டைரக்டர் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க, ஜிப்பாவை கழட்டுங்க, நாங்கள் சட்டை பேண்ட்டு கண்ணாடி போடுறோம், படம் முடியுது, அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார் ஓப்பனிங் வருவார், பிஜிஎம் போடுவாங்க, ஃபஸ்ட்டு சாங்கு, இன்டர்வல் மாஸ் ஃபைட்டு, கிளைமேக்ஸ், அவ்வளோதான். அனிருத் உங்களை பற்றி சும்மாவே தெரியும். இப்போ டிஎஸ்பி உங்களுக்கு தெரியுமா இல்லையா சார்? புள்ளியில் பார்த்தீங்க, புள்ளி வர்றான் புள்ளி, அந்த மியூசிக் பார்த்துருக்கீங்களா இல்லை? அந்த மாதிரி இதுக்கு போடுவார். கங்குவாக்கு நீங்களே நீங்கள் பார்ப்பீங்க. அனிருத் பற்றி உங்களுக்கு தெரியாது. நாங்கள் வேட்டையனை நம்புறதே என்ன புஷ்பாவில் நீங்கள் பார்த்துட்டீங்க அவரோட மியூசிக். இல்லை ப்ரோ, நான் புஷ்பா நான் பார்க்கல, நான் தமிழ் ஆடியன்ஸ் தான், தெலுங்கு போக மாட்டேன். இல்லை ப்ரோ, ஆக்சுவலி ப்ரோ நீங்கள் யார், நாங்கள் நியூட்ரலாக தான் பேசணும். புஷ்பா அதெல்லாம் வேணாம். நம்ம பேசுகிறது வேட்டையனா இருக்காங்க. ஜெய்பி மட்டும்தானா கிழிஞ்சிருக்கும் தேட்டரில் உள்ள அவங்களுக்கு. ஏதோ வரட்டும் அப்டேட் வந்து இப்போ கங்கோ வருது இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பேர் வாய் பேசுவாங்க. 3rd place தரலாம் ப்ரோ. எதற்கும் துணிந்தவனு ஒரு படம் இல்லை, உண்மையில ரெஸ்பெக்ட் கொடுத்து விஜய் 1st place, அஜித் 2nd place, சூர்யா 3rd place. அவ்வளோ. எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு யாருன்னு கேட்டாலே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், தலைவர் விஜய் தான், தளபதி தான். அவர் தான் ஃபஸ்ட் இடம். 2வது இடம் எப்பயும் போல் சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா அவர் வந்து இந்த வயசுலேயும் ஜெயிலர் படம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. 2வது இடம். 3வது வந்து நான் ஆண்டவர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் வந்து இப்போ கொஞ்சம் என்னன்னு தெரில, எங்கேயோ காணாமல் போன மாதிரி இருக்குது. விக்ரம்லாம் அவர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சரி, கமல் சாரும் சரி, 2மே வயசானாலும் நான் இதுதான் அப்படிங்கிற ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. 3வது கமல் சார். 4வது வந்து தனுஷ் சார் சொல்லுவேன், தனுஷ். அப்புறம் 5வது வந்து சூர்யா அவர்களை சொல்லுவேன். நம்மளது ஒரே இடம் தான், விஜய் மட்டும்தான். விஜய் ஆக்சுவலி இங்கே இருக்கிற 4 பேரும் தளபதி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் தான். பட் வந்து நீங்கள் நியூட்ரலாக இப்போ கேட்டதுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பட் ஆக்சுவலி நமக்கு எல்லாருமே விஜய். வேட்டையானா நீங்கள் கங்குவாவான்னு கேட்டதுக்காக தான். பார்த்தீங்களா நீங்கள் வேட்டையா கங்குவாக எங்கள் மைண்டு ஃபுல்லாக தளபதி தான் சொல்லிட்டு 2 படமும் ஹிட் ஆகட்டும் பிரதர். நீங்கள் காம்படிஷன் வச்சதுனால தான் இப்போ நம்ம பேசுகிறோம். 2 சூர்யா சார் படமும் நல்லா போட்டும், வேட்டையான 2 படமும் நாமளும் போவோம். கண்டென்ட் பார்க்குறவங்கலாம் விஜய்க்கு ஓட் போட்டுறீங்க. பட் தளபதிக்கு எல்லாம் ஓட் போடுங்க. படம் வேட்டையனும் பாருங்கள், கங்குவாவும் போடுங்க. ஆனால் ஓட்டு மட்டும் விஜய்க்கு போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.